வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ கிட்டத்தட்ட அர்ச்சனா அவர்களுக்கு தாறுமாறான ஓட்டுக்கள் அப்படிங்கிறது தான். ஆ அவங்களோட ஓட்ட பத்தி பார்ப்போம். அன்அஃபிஷியல் வோட்டிங்க பத்தி நம்ம பார்க்க போறோம். அன்அஃபிஷியல் வோட்டிங் எப்படி வந்தது? எவ்வளோ வந்தது? அப்படிங்கிறதையும் நம்ம விரிவா பார்க்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மாயா 4வது இடத்துல இருக்காங்க. அவங்கள ரன்னர் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க விஜய் டிவி. பட் அவங்க 4வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த உண்மை உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அத பத்தி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எனிவே கைஸ். ஸோ இந்த இடத்துல பிக் பாஸ் தமிழ் வோட்டிங்கோட 99த் டே வோட்டிங். லாஸ்ட் வீக் வோட்டிங். டே 1 ஆக்சுவலா அது. அர்ச்சனாவுக்கு வந்து 51.69% இருக்கு. 55,618 ஓட்டு இருக்கு. இது வந்து மிட் நைட் 12 மணிக்கு எடுத்த வோட்டிங்கோட கவுண்ட் அது. ஸோ இத சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து 2வது இடத்துல இருக்கிறவர் மணி. 15.3% 16,464 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ இதுவுமே வந்து ஒரு சிறந்த ஒரு இடம் தான். பட் இந்த இடத்துக்கு மாயா வருவாங்கன்னு நினைச்சோம். மணி வந்திருக்காரு. பட் இத சேனல் கன்டின்யூ பண்ண போறாங்களா? இல்ல மணியை வந்து 3வது இடத்துக்கு தள்ளி மாயாவ அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்களான்னு காலம் தான் பதில் சொல்லணும். நாளைக்கு அஃபிஷியல் வோட்டிங் வந்துரும். நாளைக்கு கண்டிப்பா பேசுவோம். அதேபோல தினேஷ் வந்து 3வது இடத்துல இருக்காரு. 11.83% 12,730 ஓட்டுல இருக்காரு. பட் 3வது இடம்னாலும் அவர் வந்து தான் டைட்டில் வின் பண்ணுவோம் அப்படின்னா பயங்கர நம்பிக்கையோட இருக்காரு. பட் அது பெரிய சூழ்நிலை அப்படி எதுவும் இல்ல. ஏன்னா தினேஷ் வந்து நெறைய தன்னோட கேம் அவரே கெடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது. ஏன்னா வந்த உடனே நம்பர் 1ல இருந்தாரு வோட்டிங்ல. பட் அதுக்கப்புறம் அது குறைஞ்சுகிட்டே வருது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் 4வது இடத்துல இருக்கிறது மாயா. 10.56% 11,360 ஓட்டு. மாயா வந்து இப்போ ஒரு சேஃப் கேம் ஆடுறாங்க. அர்ச்சனாவோட ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. பூர்ணிமாவோட இருந்த அளவுக்கு ஈக்குவலா அவங்கள்ட்ட இருக்காங்க. பின்னாடிலாம் வந்து கோவப்படுறாங்க. அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அர்ச்சனாவோட ஃப்ரெண்ட்லியா இருக்க மாரி நடிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இவங்களோட கேம் பிளே வந்து ரன்னர் ஆகணும் எப்படியாவது அப்படின்னு ஒரு கேம் பிளே ஆடுறாங்க. பட் அவங்களோட கேம மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் ஓட்டு பெருசா விழல. பட் அஃபிஷியல் வோட்டிங் வந்து வெளி மாநிலங்கள்ல இருந்துலாம் விழுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வெளி மாநிலங்கள்ல இருந்து ஓட்டு விழுது அப்படின்னா, அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வரும் வாரங்கள் தான் பதில் சொல்லணும். பார்ப்போம். 5வது இடம் வந்து விஷ்ணு இருக்காரு. 7.02% 7,556 ஓட்டு வாங்கியிருக்காரு. இவர் வந்து டிக்கெட் டூ ஃபினாலேவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஓட்டின் அடிப்படையில இவர் வந்து 5வது இடத்துல தான் இருக்காரு. பட் ஒண்ணும் பெருசா இம்ப்ரூவைஸ் ஆகல அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவர் டைட்டில வின் பண்றோங்கிற கனவுல எல்லாம் இருக்கார் போல இருக்கு. பட் பார்ப்போம். எஸ். அடுத்ததாக விஜய் வர்மா. விஜய் வர்மா வந்து அதாவது நான் விஜய் வர்மா இல்ல மாயா 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வெளில போயிட்டு விசித்ரா உள்ள இருந்திருக்கணும். பட் இவங்க விஜய் வர்மா உள்ள வச்சிருக்காங்கங்கிறது ரொம்ப சோகமான ஒரு செய்தி. பட் இருந்தாலும் இதெல்லாம் மனச தேத்திக்க வேண்டியது தான். வேற என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ விஜய் வர்மா 3.6% ஓட்டு 3000% ஓட்டு வாங்கியிருக்காரு. 3,881 ஓட்டு மொத்த வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஸோ இதுலேருந்து அவர் இந்த வாரம் மிட் வீக் எலெக்ஷன்ல வெளில போயிடுவார் அப்படின்லாம் சொல்லப்படுது. அநேகமா புதன், வியாழனோ இல்ல வெள்ளிக்கிழமையும் அவர அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு இந்த இதெல்லாம் போடுவாங்க. அந்த 5 டாப் 5 ஓட வீடியோஸ் எல்லாம் போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். வெள்ளிக்கிழமை இல்ல சனிக்கிழமை போடுவாங்க. வெள்ளி, சனிக்கு 2 நாள்ல போட்டுருவாங்கன்னு நெனைக்கிறேன். போட்டு சண்டே அன்னைக்கு 5 பேர்ல ஒரு 2 பேர வேற யாராவது எக்ஸ் கான்டெஸ்டன்ட் வச்சு வெளில கூப்ட்டுருவாங்க. அதாவது ஃபைனலுக்கு வந்த கான்டெஸ்டன்ட். ஒருவேள அசீம் வந்தாலும் வரலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்படி வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒருவேள அப்படி நடந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறோம். பட் எனக்கு தெரிஞ்சு ஆ அர்ச்சனா வில் பி த டைட்டில் வின்னர். அது மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அப்படி தாறுமாறான ஓட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க. பட் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் அர்ச்சனா வில் பி த டைட்டில் வின்னர்ங்கிறது மாற்று கருத்து கிடையாது. பட் மக்களை விஜய் டிவியும், பிக் பாஸ் டீமும் கன்ஃப்யூஸ் பண்ணி தான் ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் அர்ச்சனா என்ற ஒரு தனிநபரோட ஆட்டம் வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அதனால அது வந்து பெருசா தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அத நம்ம ஏத்துட்டு தான் ஆகணும் இல்லையா? ஸோ அத வி ஹேவ் டூ அக்செப்ட் த ஃபேக்ட் அது. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ மீண்டும் வந்து ஒரு நல்ல தலைப்போட நான் வரேன். மீண்டும் சந்திப்போம். திஸ் ரெக்கார்டட் வீடியோ யூ லைக் அண்ட்